அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேஸ்புக் லைவில் புதன் வெள்ளி இரவு வேளைகளில் 8 மணிக்கு நம்ம மருந்துகள் பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கின்றோம். இந்த மருந்துகள் பேசுகிறது என்று தலைப்பை நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்பதற்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் மருந்து தான் ஒரு பிரதானமான ஒரு அங்கம் வகிக்கிறது நோய்களை குணப்படுத்துகின்ற அந்த விஷயங்களில். அந்த வகையில் தான் அந்த மருந்துகள் எவ்வாறெல்லாம் நமது நோய்களை குணமாக்கும் விஷயத்தில் செயல்படுகின்றன என்பது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த நேரலை நிகழ்ச்சி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சில வகையான அந்த மூலிகை பொருட்களை எல்லாம் எவ்வாறு நோய்களை எல்லாம் குணமாக்குறது என்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி என்று பேசப் போகின்றோம். அதில் மிகவும் முக்கியமானது பார்த்திங்கன்னு சொன்னால் நமது எல்லா இடங்களிலும் வயல்வெளிகளில் எல்லாம் நீக்குமர நிறைந்து காணப்படுகின்ற இந்த வல்லாரைக்கீரை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நோய்களை குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஞாபக சக்தி அப்படின்னு சொன்னால் நமக்கு முதலில் நமக்கு ஞாபகம் வருவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வல்லாரைக்கீரையை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும். அதற்கு அடுத்தபடியாக இது நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உடல் எடையை குறைப்பதில் மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கிறது. அதுக்கு எவ்வாறு என்று சொல்கிறால் இந்த கீரையை நம்ம சரியான முறையில் அது மருந்து பக்குவம் செய்து அது மருந்தாக சூரணமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அதனை நம்ம லேகியமாக எடுத்துக்கொண்டாலும் சரி இது ஒரு உடல் எடை குறைப்பதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கின்றது. அது சமீபத்தினுடைய ஆய்வினுடைய தரவுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை மூளைகளில் இருக்கின்ற அந்த செல்களை எல்லாம் தூண்டிவிட்டு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையை இது செய்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா மூளைகளில் ஏற்படுகின்ற அந்த மூளை அதாவது மூளை குறைபாடு என்று சொல்வார்களே அது மாதிரியான நோய்களுக்கும் இந்த வல்லாரைக்கீரை மிக முக்கியமான மருந்தாக நம்ம கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு அந்த மூளை செல்கள் எல்லாம் செயலிழந்து போகின்ற தன்மை எல்லாம் ஏற்படும். ஒரு சில செல்கள் சில பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் சில நோய்களில். அந்த மாதிரியான நோயாளர்களுக்கெல்லாம் இந்த வல்லாரைக்கீரையை முதன்மையாக கொண்டு செய்யப்படுகின்ற அந்த மருந்துகளை எல்லாம் நாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள் எல்லாம் குணமாகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வல்லாரை கீரையோடு மற்ற மருந்துகள் சேர்க்கும் பொழுது அதாவது சுக்கோ இல்லை மிளகோ இல்லை திப்பிலியோ இல்லை வேறு வகையான பஸ்பங்களோ முத்துச்சிப்பி பஸ்பமோ அல்லது குங்குளி பஸ்பம் இது போன்ற அழகான செந்தூரம் இது மாதிரியான பஸ்ப செந்தூரங்களை எல்லாம் அந்த நோய்களுக்கு தகுந்தால் போல் ஒவ்வொரு நோய்களுக்கும் தகுந்தால் போல் இருக்கின்ற அந்த பஸ்பங்கள் சிந்தூரங்களை எல்லாம் நாம் கலந்து அந்த மருந்துகளின் கூட்டுக்கலவையாக நாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை மிக கச்சிதமாக இது குணமாக்குகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சித்த மருத்துவத்தில் பார்த்தீர்களென்றால் ஒரு தனி மருந்து சில நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற தன்மையை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த தனி மருந்தோடு சில வகையான மருந்துகளை நம்ம கூட்டு மருந்தாக நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது பல நோய்களை அது குணமாக்குகின்ற ஒரே மருந்து பல நோய்களை குணமாக்குகின்ற ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு தான் நம்ம அந்த சித்த மருத்துவத்தில் இருக்கின்ற அந்த நோய்களை குணமாக்குகின்ற அந்த தன்மையை நம்ம சித்த மருத்துவ நூல்களில் காணப்படுகின்ற அந்த பாடல்கள் வாயிலாக அறியப்படுகின்ற விஷயம் என்னவென்றால் அதில் காணப்படுகின்ற அந்த வல்லாரைக்கீரை என்னென்ன நோய்களை குணமாக்குகிறது என்பது போன்ற பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பாடல்களில். அப்போ அந்த பாடல்களில் படிக்கும் பொழுது அந்த ஓலைச்சுவடியில் இருக்கின்ற பாடல்களை எல்லாம் தேடி பிடித்து நம்ம படிக்கும் பொழுது அதில் நிறைய நோய்கள் அதில் கொடுத்திருப்பார்கள் புரியுதுங்களா. அப்போ அதில் என்ன விஷயம் அப்படின்னா நாம் அதை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நிறைய நோய்கள் கொடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நோய்களை குணமாக்குவதற்கு என்ன மாதிரியான அந்த மருந்துகளில் கூட்டு கலவையை நம்ம அந்த நோயாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம ஆய்ந்து அறியும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வல்லாரை மருந்தை வல்லாரை மூலிகையை பேஸாக வைத்துக்கொண்டு அது கூட பல மருந்துகளை நாம் சேர்த்து கலவையாக கொடுக்கும் பொழுது அது பல நோய்களை குணமாக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் எப்படி இது சாத்தியம் ஒரு 10-15 நோய்கள் அதில் கொடுத்திருப்பார்கள் அந்த சித்தர்களுடைய பாடல்களில் எல்லாம். அப்போ அந்த 10-15 நோய்கள் எப்படி இந்த ஒரு மூலிகையை குணமாக்குகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பக்குவ முறைகள் அதோடு மட்டுமில்லாமல் அதில் சேருகின்ற சில வகையான மூலிகை சரக்குகள்
அப்புறம் அந்த மருந்துகளோடு சேர்க்கப்படுகின்ற சில பற்பங்கள், சில செந்தூரங்கள், இது மாதிரியான பற்பல மருந்துகளை நம்ம அதை கலந்து கொடுக்கும் பொழுது அது அத்தனை நோய்களும் அது குணமாக்குகின்ற தன்மை. அதனால தான் சித்தாவில் இது மாதிரியான சில விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் வெறுமனே அந்த பாடலை படித்துவிட்டு வெறுமனே வல்லாரை சூர்ணத்தையோ அல்லது அந்த வல்லாரை மாத்திரைகளையோ அல்லது வல்லாரை லேகியத்தையோ நம்ம கொடுக்கும் பொழுது அது அதனுடைய குணம் கொஞ்சம் குறைவாகத்தான். அப்போ அந்த வல்லாரை கீரையில் அந்த இருக்கின்ற அந்த சத்துக்கள், அதில் இருக்கின்ற அந்த வேதிப்பொருட்கள் எல்லாம், ஒவ்வொரு வேதிப்பொருளும் ஒரு குறிப்பிட்ட நோய்களை குணமாக்குகிறது என்பது நமது நூல்களில் எல்லாம் காண கிடைக்கிறது. அப்போ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சித்தர்களுடைய அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்ற அந்த பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் அது குணமாக்குகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியுது. அதற்குத்தான் இந்த மருந்துகளின் கலவை, அதாவது காம்பினேஷன் என்று நாம் அதை சொல்வோம். அந்த காம்பினேஷனை சரியாக நாம் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கும் பொழுது அதில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் இது குணமாக்குகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வல்லாரை என்று நம்ம சொன்னாலே மூளை வளர்ச்சி பிரச்சனை, அதே மாதிரி ஞாபக மறதி, மூளையின் செயல்பாடு குறைவு, இது மாதிரியான பல்வேறு வகையான மூளை நரம்பு தொடர்பான அந்த நோய்களுக்கு தான் நம்ம கொடுப்போம் என்று முதலில் நம்ம அதில் அந்த வல்லாரைக்கீரை ஞாபகத்துக்கு வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நோய்களுக்கு வல்லாரைக்கீரை ஞாபகம். வல்லாரைக்கீரை என்று சொன்னாலே அந்த மூளையுடைய விஷயம்தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆனால் அதற்கும் ஒருபடி மேலே போய் இது வல்லாரைக்கீரை என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த உடல் எடை குறைப்பதை இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வல்லாரைக்கீரையானது செய்கிறது. அப்போ அந்த உடல் எடை குறைகின்ற அந்த தன்மையை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு கூட அந்த வல்லாரை பொடியை மட்டும், அதாவது வல்லாரை இலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம சுத்தம் செய்து வல்லாரை சூரணமாக அதை தயார் செய்து அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சில வகையான, அதாவது என்ன சொல்றது, குங்குலிய பஸ்பம், அதே மாதிரி சிலாசத்து பருப்பம், இது வகையான மாதிரியான பருப்பங்களை எல்லாம் அதை சேர்த்து கூட நம்ம கொஞ்சம் திரிபுலா சூர்ணங்கள் போன்றெல்லாம் நாம் சேர்த்து அதை கொடுக்கும் பொழுது அது உடல் எடை நம்ம வெகுவாக குறைவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உடலில் காணப்படுகின்ற அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது நார்மல் கண்டிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நாம் பார்க்க முடிகிறது. புரியுதுங்களா? அதனால நம்ம ஒரு மருந்து பல நோய்களை குணமாக்குறது. அதுதான் இங்கு அந்த மருந்துகள் செய்கின்ற ஒரு அற்புதமான விஷயமாக நம்ம சித்த மருத்துவத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கீரை என்று நாம் ஒன்றை கேள்விப்பட்டிருப்போம். புரியுதுங்களா? அரைக்கீரை என்பது பேருக்கு தான் அது அரைக்கீரையாக இருக்குமே ஒழிய, ஆனால் அது நோய்களை குணமாக்குகின்ற ஒரு தன்மையில் அது முழு கீரையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அரைக்கீரையினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியை உங்களுக்கு ரொம்ப ஒரு தண்டு பகுதியாக, அதாவது ரொம்ப கடினமான ஒரு வேர்பகுதியாக காணப்பட்டு அது மேற்பகுதியில் அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா இலைகளுடைய பாதி இலைகள் பச்சை நிறமாகவும் அதற்கு கீழ் உள்ள இலையின் பகுதியானது நீலம் கலந்த கருமை நிறமாகவும் அது காய்ச்சலிக்கிறது. சிகப்பு நிறமாகவும் நீலம் கலந்த சிகப்பு நிறமாகவும் காய்ச்சலிப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அதாவது இந்த அரைக்கீரையானது எப்படியெல்லாம் நாம் சாப்பிடும்போது இது பல்வேறு வகையான நோய்களை குணமாக்குறது என்று பார்ப்போம். ஒரு காலம் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிட்டு நாம் அடுத்தபடியாக நம்ம முயற்சி பண்ணணும். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? சரிங்க. சரி 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 சரி. மதுரை வயலேருந்து பேசுறீங்க? சென்னை மதுரை வயலா? சரி, சொல்லுங்க. சரி. ஓ, அப்படிங்களா? வயசு என்னாச்சுங்க அவருக்கு? 28ங்களா? வலிப்பு வந்துகிட்டே இருக்குதுங்களா அடிக்கடி? எவ்வளோ வருஷமா இருக்கு? அப்படியா? ஓஹோ, 2 வருஷமா தான் இருக்கா? ஏன் எப்படி திடீர்னு வந்துச்சுங்க? ஓஹோ, சைக்கிள் போகும்போது கீழே விழுந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? அப்படியா? எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கேனில்? எல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, அதான்
சரிங்க. ஆ ஆ ஆ அப்படியா? சரி. ஆ அதான் அதான் அதான். ம். சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மருந்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்பு டயர்டாகுன்னு சொல்கிறாரா? தூக்கம் ரொம்ப வருதுங்கிறாரு. ஆ சரி சரி சரி. ஆஹா. இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்களா? ஆ ஓ, ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறாரு. ஆ சரி 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 சரி. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனும்போது ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. அப்புறம் அந்த பிளட் டெஸ்ட் எனக்கு அனுப்புங்க. என்ன மருந்து சாப்பிட்றாருன்னு அதையும் எனக்கு அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு நம்ம சித்தாவில் என்ன மருந்து கொடுக்கலான்னு அப்படி நான் சொல்கிறேன். ஆமாம், இல்லை அதை சரி பண்ணிட ஒன்றும் பிரச்சனை. அதாவது தலையில் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களே. ஆ எந்த மாதிரியான இன்ஜுரி ஏற்பட்டுருக்குதுன்னா அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி படித்தாவே தெரிஞ்சிடும். ஆமாம், தலையில் தலையில் வந்து அடிபட்டுருந்துச்சு. ஆ ஆ சரி. ஆனால் ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வருது. ஆ ரைட்டு. ம் அப்படியா? ஆ அதான் அதான். சரிங்க. ஆ சரி சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளைக்கு வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? நான் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். இது மாதிரி இந்த அரைக்கீரையானது பல நோய்களை குணமாக்குகிற ஒரு தன்மை பார்க்கலாம். நம்ம இதை பவுடராக செய்து சாப்பிட்டாலும் சரி, ஏன்னா அரைக்கீரை நிறைய இடங்களில் கிடைக்கும். அதை நீங்கள் அறிந்து தெரிந்து கொண்டு அதை எடுத்து வந்து உலர்த்தி அதை நம்ம பவுடராக பண்ணிவிட்டு நம்ம தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் கூட அந்த அரைக்கீரையினுடைய பவுடர் நம்ம சாப்பிட்லாம். அது நல்ல ஒரு உடலுக்கு தேவையான பல்வேறு வகையான நோய்களை எல்லாம் அது குணமாக்குற தன்மை பார்க்க முடிகிறது. அதில் முதல் இடத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா வலி. உடம்பில் காணப்படுகின்ற சில பேர் பார்த்திங்கன்னா அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த அரைக்கீரையை அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அந்த பவுடராக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரைக்கீரையை பறித்து கொண்டு வந்து நம்ம அதில் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம பருப்பு போல் நம்ம கடைந்து அதை நம்ம உணவாக சாப்பிட்டாலும் இந்த அரைக்கீரையினுடைய பயன் அந்த நோய்களை எல்லாம் நீக்கும். ஆகவே வலிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இந்த அரைக்கீரையானது இருக்கின்றது. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரசவித்த பெண்கள், அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த அரைக்கீரையை அவர்கள் உணவாக அந்த பெண்கள் சாப்பிடும் பொழுது உடலில் ஒரு பலம் தெரிகின்ற தன்மை ஏற்படும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர்த்துக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு படுக்கணும் போலவே ஒரு உணர்வுகள்லாம் ஏற்படும். ஒரு உடம்பில் ஒரு பலம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு ஏற்படும். அந்த மாதிரியான தருணங்களில் அந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த அரைக்கீரையை நம்ம மருந்தாக கொடுத்தாலும் சரி அல்லது உணவாக நம்ம இப்போ சொன்ன மெத்தடில் அதை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடுவது அது பலம் கூடும். அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் வந்து நன்றாக சுரக்கின்ற ஒரு தன்மையும் இந்த அரைக்கீரையானது வந்து ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பசி, அதாவது இந்த அரைக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்பொழுது உடலில் காணப்படுகின்ற அந்த செரிமான பிரச்சனைகள் நன்றாக இருந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் பிரச்சனை நிறைய இருக்கும், அஜீரண பிரச்சனை. அந்த இன்டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு இந்த அரைக்கீரையை அடிக்கடி நாம் சாப்பிட்டு வரும் பொழுது அந்த இன்டைஜஷன் பிரச்சனையை இது நீக்கி அந்த பசியை தூண்டக்கூடிய ஒரு தன்மையை இது வந்து உருவாக்குகிறது. அதனால் நம்ம அதுக்கு அந்த பசி எடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கும் இந்த அரைக்கீரையை நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாக்கில் ருசி அதிகமாக இருக்காது, புரியுதுங்களா? டேஸ்ட்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டேஸ்ட் இல்லாத ஒரு தன்மையை போக்குவதற்கு இந்த அரைக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். அப்போ அரைக்கீரையை அடிக்கடி நம்ம வாங்கி தேடி பிடிச்சி நம்ம சாப்பிட முடியல, தேடி பிடிச்சி பறித்து சாப்பிட முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா நம்ம அதை மொத்தமாக கிடைக்கும் பொழுது அதை நம்ம பாகப்படுத்தி பக்குவப்படுத்தி உலர்த்தி அதை பவுடராக செய்து அதை நம்ம ஒரு டின்னில் அடைச்சி வைத்துக்கொண்டு காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை நம்ம டெய்லி சாப்பிடும் பொழுது அது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி நமக்கு இருக்கும். அதே வேளையில் அது மருந்தாகவும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த அரைக்கீரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வகையான தாது உப்புக்கள், அதே மாதிரி சில வகையான வேதிப்பொருட்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன. அயன்ஸ் அதிகமாக இருக்கின்றது.
அப்படி இருக்கும் பொழுது நார்ச்சத்து அதிகமாக ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது பல்வேறு வகையான பிரச்சனையை குணமாக்குகின்ற ஒரு தன்மை இந்த அரைக்கீரையை நம்ம உணவாக சாப்பிடும் பொழுதும் சரி, மருந்தாக சாப்பிடும் பொழுதும் சரி, அது அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு குணமாக்கி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்மை சக்தி அதிகரிக்க, அதாவது திருமணமான வாலிபர்களுக்கும் சரி, திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கும் சரி, அவர்களுக்கு அந்த ஆண்மை குறைவு விஷயங்கள் ஏற்படும் பொழுது இந்த அரைக்கீரையை நம்ம தினந்தோறும் மருந்தாக, அதாவது பவுடராக சாப்பிட்டாலும் சரி, நம்ம ஏற்கனவே சொன்னது போல உணவில் பாகப்படுத்தி சாப்பிட்டாலும் அவர்களுக்கு இந்த ஆண்மை குறைவு என்று ஒன்று வராமல் இருப்பதற்கு இந்த அரைக்கீரையானது மிகுந்த துணை புரிகிறது. புரியுதுங்களா? அப்போ அரைக்கீரை பாருங்கள் எத்தனை விஷயத்தை இதிலிருந்து சரி செய்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கின்ற வாயுக்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அரைக்கீரைக்கு இருக்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்பூண்டு அது கூட நம்ம சேர்த்து உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுதோ, அல்லது வெள்ளைப்பூண்டு நம்ம பாகம் அதை கூட நம்ம பாகம் செய்து சாப்பிடும் பொழுதோ இந்த அரைக்கீரை அந்த உடலில் இருக்கின்ற அந்த இதையெல்லாம் நீக்குகின்றது. புரியுதுங்களா? உடம்பில் இருக்கின்ற அந்த ஏற்கனவே நம்ம கூறியது போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களை எல்லாம் நீக்கி அந்த நோயை குணமாக்குகின்ற தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வாயுவை குடலில் இழப்பை பகுதிகளிலிருந்தான் நீக்குகின்றது. ஆகவே இது அந்த ஏற்கனவே கூறியது போல அந்த இண்டிஜிஷன் பிரச்சனையும் நீக்கி அந்த வாயுவையும் குணமாக்கின்ற ஒரு தன்மையை இந்த அரைக்கீரை மூலமாக நாம் பார்க்க முடிகிறது, குணமாக்கின்ற தன்மையை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த அரைக்கீரை வயிற்று பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு மருந்தாகவும் இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சளி, இருமல் இவைகளை நீக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இது இருக்கின்றது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட நம்ம சுக்கு அல்லது மிளகு அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம பாகப்படுத்தி நம்ம உண்ணும் பொழுது அந்த சளி, இருமல் நோய்களை வரவிடாமல் இது இந்த அரைக்கீரையானது செய்கிறது. அடுத்தபடியாக வளரும் குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த அரைக்கீரையை நம்ம சமைத்து உணவாக கொடுக்கும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த உடல் உபாதைகள் நீங்கி ரொம்ப அவங்களுடைய உடலானது வளர்ச்சியடையக்கூடிய ஒரு தன்மையை இந்த அரைக்கீரையானது செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த அரைக்கீரையில் இருக்கின்றது. புரியுதுங்களா? அதனால் இது ஒரு மருந்து பல நோய்களை குணமாக்கின்ற தன்மை என்று நாம் ஏற்கனவே கூறினோம் அல்லவா? அது மாதிரி இந்த அரைக்கீரையானது ஒரு மருந்தாக ஒரு மூலிகையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இது கூட பல மூலிகை சரக்குகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அது பல்வேறு வகையான நோய்களை எல்லாம் குணமாக்குகிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அரைக்கீரையை நம்ம அதிகமாக மொத்தமாக கிடைத்தாலும் நாங்கள் வாங்கி சாப்பிடலாம், அல்லது அடிக்கடி நமக்கு அருகில் உள்ள வயல்வெளிகளிலோ அல்லது காட்டுப்பகுதிகளிலோ கிடைத்தாலும் அதை எடுத்து நாம் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அந்த நோய்களை எல்லாம் அது குணமாக்குகின்ற ஒரு தன்மையை காட்டும். ஒரு காலம் வந்துருக்கிறாரு, அவருக்கு பேசிட்டு அடுத்த நாட்கள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுலேருந்து பேசுறீங்க. சரிங்க, பரவாயில்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தோல் நோய்ங்களா? சரி. 2 பாதத்துலேயும் இந்த கருப்பாக பேச்சஸ் மாதிரி இருக்குதுங்க அதிகமாக. சொரசொரன்னு இருக்குங்களா? எவ்வளோ வருஷமா இருக்குங்க? 2 years. சரி. உங்கள் பேர்? ராம்குமாரா? சரி. என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? மளிகை கடை. சரி, ரைட்டு. சரிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அங்கே லோக்கலில்? மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனால் குறையுது, திரும்ப வருது. சரி. உணவுலாம் எது வேணாலும் சாப்பிட்றீங்களா? அதுதான் பிரச்சனைங்க. உணவுல சில கட்டுப்பாடுகள் இருக்குதுங்க. ஆமாம், இந்த தோல் நோய் வந்துட்டாவே சில உணவுலாம் சரியாக நம்ம தவிர்த்துக்கணும். சில உணவு பொருள் அதிகமாக சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஆமாம், அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாரு. ஆமாம், வேணா அந்த நோட் பண்ணிக்கிறீங்களா? அந்த உணவுலாம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நோட் பண்ணிக்கிங்க. கம்பு, சோளம், கத்திரிக்காய், அவரைப்பருப்பு, ஆமாம், தட்டைப்பயிறு,
மீன், கருவாடு, ஆமாம், கோழி, முட்டை இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஆமாம். அசைவம் சாப்பிடணுமா வச்சுன்னா வெள்ளாட்டுக்கறி, காடை இது 2 மட்டும் சாப்பிடுங்க. வேறு எந்த பொருளும் வேண்டாங்க. அதே மாதிரி புளிப்பான உணவுகள் இது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அங்கே சித்தா மருந்து கடையே இருக்கும், எல்லா ஊர்களையுமே இருக்கும், அங்கேயும் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனார் வேம்பு சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணமானது இருக்கும், அது வாங்கிக்கிங்க. நம்ம எழுதிக்கிங்க அதையும். சிவனார் வேம்பு சூர்ணம், ஆமாம், எழுதிக்க. அதை வாங்கிட்டு கூட பார்த்தீங்கன்னா கந்தக பஸ்பம், ஆமாம், பலகரி பஸ்பம், இது 3ஐயும் வாங்கிக்கிங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் 1 ஸ்பூனு, இரவு வேளையில் 1 ஸ்பூனு, ஆமாம், பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். அப்புறம் தாண்டிக்காய் சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கிட்டு காலையில் 1 வேளை, இரவு 1 வேளை சுடு நீரை கலந்து சாப்பிடுங்க. எழுதிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரப்பான் தைலம்னு ஒரு தைலமானது இருக்குது. அந்த தைலத்தை வாங்கிட்டு இரவு வேலையெல்லாம் அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த பேச்சஸ் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ஆமாம், ஆமாம். பகல் டைமில் பார்த்தீங்கன்னா அருகன் தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? சும்மா லேசாக தடவிட்டு போங்க வெளியில். நைட்டில் இந்த தைலத்தை அப்ளை பண்ணுங்க. மாறி மாறி இப்படி தடவிட்டு வாங்க பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் எந்த சோப்பையுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதே சித்த மருந்து கடையில் குளியல் சூரணம், பாத் பவுடர் கிடைக்கும், நிறைய மூலிகைகள் கலந்த அந்த கலவை, அதை வாங்கிட்டு அந்த சோப்புக்கு பதிலாக இந்த பவுடர் பயன்படுத்துங்க. ஆமாம், ஆமாம். ஏன்னா உடம்புக்கு சோப்பு போட்டுங்க, அந்த இடத்துல மட்டும் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா. ஆமாம். இந்த பவுடர் வந்து உடம்புக்கும் போட்டுக்கலாம், ஃபுல் உடம்புக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆமாம். இந்த தோல் நோயை வந்து மற்ற இடத்துல பரவாத இதெல்லாம் தடுக்கும், எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா. ஆமாம். நாங்கள் சில பேருக்கு கையில், முழங்காலெல்லாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த பாத் பவுடரையும் ஃபுல்லாக போட்டு குளிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாத் பவுடர் வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து கடலை மாவோ அல்லது பாசிப்பயிறு மாவோ அதில் கலந்து கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் அப்படி பண்ணுங்கள். இந்த உணவு பொருள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த மருந்துகள்லாம் வாங்கி சரியாக சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே, வணக்கம். அதனால் இந்த அரைக்கீரையானது இத்தனை வகையான நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறது. அப்புறம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, எல்லா இடங்களிலும் நீக்கமர காணப்படுகின்ற ஒரு கீரை தான் பார்த்திங்கன்னா துத்திக்கீரை. துத்தி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருது பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸை பற்றி தான் நமக்கு நினைவு வரும். துத்தி இலையை நம்ம பொறிச்சு தண்ணீரை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளர் சுண்ட வச்சு அதை நம்ம குடிக்கணும்னு வச்சுங்களேன், அந்த பைல்ஸில் வருகின்ற அத்தனை ஆசன வாயில் வருகின்ற அத்தனை நோய்களும் அது குணமாக்குன்ற தன்மையை பார்க்க முடியுது. அந்த துத்தி எப்படி இருக்குன்னா வயல்வெளிகள் எல்லாமே வேலி பகுதிகள் எல்லாம் முளைத்து காணப்படும், பெரும் ஒரு செடியாக இருக்கும். அதில் மஞ்சள் கலரில் பூ பூக்கும். அதோடய இலைகள் வந்து ஒரு சாஃப்டான ஒரு தன்மையாக இருக்கும், ஸ்மூத்னு ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம பறித்து போட்டு அது மாதிரி கஷாயம் வச்சுருக்கோம். இல்லைன்னா இலையவே பறித்து நல்லா கழுவி கூட அப்படியே சாப்பிட்லாம். இலை பூக்கள் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். அது அந்த மூல நோய்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இந்த துத்தி பயன்படுகிறது. இதில் இருக்கின்ற அந்த நார்ச்சத்துக்கள், அதே மாதிரி அதில் இருக்கின்ற அந்த அல்கலைட்ஸ்லாம் அந்த மூல நோய்களில் ஒழுகின்ற அந்த இரத்த போக்கு, இரத்த மூலம், உள் மூலம், வெளி மூலம், இது 3 வகையான இந்த வகையான மூலங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. ஆகவே இது அதுக்கு குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த குடல் பகுதியில் இருக்கின்ற அந்த நோய்களை எல்லாம் நீக்கி மலச்சிக்கலை ஏற்படுத்துகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் இது நீக்கி இந்த மலச்சிக்கலை குணமாக்குகிறது. மலம் நன்றாக கழிவதற்கும் இந்த துத்தி இலையும் துத்தி பூக்களும் பயன்படுகிறது. அதனால் நம்ம அதை இயல்பாக சாப்பிடலாம். உங்களுக்கு சரி அந்த துத்தி எல்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த கிடைக்கின்ற காலங்களில் அதை சேகரித்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சித்த மருந்து கடைகளில் கூட துத்தி சூரணமானது கிடைக்கின்றது, அதை வாங்கி நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்தி நம்ம சாப்பிட முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது சுக்கு
புரியுதுங்களா? இந்த சுக்கு பவுடர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காயக்கற்ப மூலிகையாக இருக்கின்றது. இந்த சுக்கினுடைய மேல் பகுதியை நம்ம சீவி விட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம். அல்லது சுக்கு பொடியை வாங்கி கூட நம்ம சூர்ணத்தை வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம். இது பல்வேறு வகையான சளி, தும்மல், இருமல் போன்ற நோய்களெல்லாம் இது நல்ல குணமாக்கின்ற தன்மையை காட்டுகிறது. அப்புறம் இது கஷாயம் வச்சு கூட சாப்பிடும்பொழுது அந்த வறட்டிருமல் போன்ற விஷயங்கள்லாம் சரியாகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கிறது. அஜீரண பிரச்சனை இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த சுக்கு சூரணங்களும் இந்த சுக்கு அப்படியே ராவாக சாப்பிட்டாலும் அது குணத்தை கொடுக்கறது. அப்புறம் நம்ம சுக்கு டீலாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம், அது மாதிரி சாப்பிட்டாலும் அதனுடைய விஷயத்தையும் அது செய்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா நமது தாண்டிக்காய் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உடல் உபாதைகளுக்கு இது மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா அந்த ஜீரண பிரச்சனை, அஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனையை தாண்டிக்காய் பொடியை மட்டுமே நாம் கொடுக்கும்போது அது மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதே மாதிரி மலத்தை இழக்குவதற்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஜீரகம். இந்த ஜீரகம் எப்படி என்று நாம் பார்க்கும்பொழுது இதில் பெருஞ்சீரகம் ஒன்று இருக்கின்றது. பெருஞ்சீரகத்தை நாம் அதிகமாக நாம் சாப்பிடும்போது அது அஜீரண பிரச்சனை, வாயு கோளாறு இதெல்லாம் அது குணமாக்குகிறது. அப்புறம் அது ஆஸ்துமா நோயை கூட குணமாக்குகின்ற தன்மையை அந்த பெருஞ்சீரகமானது செய்கிறது. அப்போ அந்த ஜீரகத்தை நம்ம ஜீரக குடிநீராகவும், அந்த பெருஞ்சீரக சோம்பு என்று நாம் அதை சொல்வோம், ஜீரக பெருஞ்சீரக குடிநீராகவும் அதை செய்து பார்க்கலாம். இல்லை பெருஞ்சீரகத்தை வாங்கி நம்ம அதை பவுடராக பண்ணியும் இல்லை பவுடராக கடைகளிலும் இது கிடைக்கின்றது. அது கொடுக்கும் பொழுது அது அஜீரண பிரச்சனையை குணமாக்குகிறது, விக்கல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்குகிறது. அப்புறம் நம்ம ஆஸ்துமாவுக்கு ஒரு மிக முக்கியமான மருந்தாகவும் இந்த பெருஞ்சீரகமானது இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இந்த மருந்துகள் பேசுகின்றது என்ற இந்த ஃபேஸ்புக் நேரலையில் கூறப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் பயன்படுகின்ற வகையில் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பந்துக்கள், நீங்கள் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்கள் அனைத்திலும் இதை ஷேர் செய்யுங்கள். மற்றவர்களையும் பயனடைய செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் வெள்ளி இரவு 8 மணிக்கு இந்த ஃபேஸ்புக் நேரலையை கண்டுகளித்து நீங்கள் பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் பயன்பட செய்யுங்கள். வணக்கம்.